ஹலோ கைஸ், சொல்ல மீறாம போன வீடியோ எண்ட்ல சொன்ன மாதிரியே சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி. கஸ்டம் டேட்டா வேலிடேஷன் தான் டுடே வீடியோல பார்க்க போறோம். இது கொஞ்சம் குழப்பமான அண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்டான டாபிக். அதனால தான் இன்டர்வியூல கேட்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இருந்தாலும் முடிஞ்ச அளவு உங்களுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றேன் வாங்க. ஓகே, எப்பயும் போல டுபாக்கூர் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற கம்பெனில ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸோட டீடைல்ஸ் இந்த டேபிள் என்டர் பண்ண போறோம். பட் இந்த டேபிள் ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டா வேலிடேஷன் இருக்கிற கஸ்டம் ஆப்ஷனை வச்சு தான் கண்ட்ரோல் பண்ண போறோம். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் காலம்ல பாருங்க, எம்ப்ளாய் ஐடின்னு இருக்குங்களா. அதாவது இந்த காலம் ஃபுல்லாவே நம்ம எம்ப்ளாய் ஐடி மட்டும் தான் என்டர் பண்ணணும். பட் நம்ம இதுக்கு ஒரு ரூலா போட போறோம். என்ன ரூல்னு கேட்டீங்கன்னா, இங்க சைடுல டைப் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க, எம்ப்ளாய் ஐடி அப்படின்ற காலம்ல ஒன்லி நம்பர்ஸ் மட்டும் தான் என்டர் பண்ணணும், டெக்ஸ்ட்டை அலோ பண்ணக்கூடாது. இது எப்படி கொண்டு வர போறேன்னா, இந்த காலம் ரேஞ்ச் செலக்ட் பண்ணிட்டு டேட்டா அப்படின்ற டேப்ல டேட்டா வேலிடேஷன் ஓபன் பண்ணுங்க. இங்க எனி வேல்யூக்கு பதிலா கஸ்டம் டைப் பண்ணிட்டு ஃபார்முலா டேப்ல இப்போ நம்ம ஒரு ஃபார்முலா டைப் பண்ண போறோம். என்ன சிம்பிளா ஈக்குவல் இஸ் நம்பர் அப்படி டைப் பண்ணி ஓபன் பிராக்கெட் கொடுத்து இந்த ஃபர்ஸ்ட் செல்ல செலக்ட் பண்ணிட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்துருங்க. இப்போ பாருங்க, நான் நம்பர்ஸ் டைப் பண்ணா அலோ பண்ணும், இதுவே டெக்ஸ்ட் டைப் பண்ணா அலோ பண்ணாது. புரியுதுங்களா? காலமை செலக்ட் பண்ணிட்டு டேட்டா வேலிடேஷன்ல அலோக்கு கீழே கஸ்டம்னு கொடுத்துட்டு ஃபார்முலா அப்படின்ற டேப்ல இந்த ஃபார்முலாவை போட்டுட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா நம்பர்ஸ் மட்டும் தான் அலோ பண்ணும், டெக்ஸ்ட் அலோ பண்ணாது. ஏன் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்றோம்னு கேட்டீங்கன்னா, கஸ்டம் டேட்டா வேலிடேஷன் அப்படின்னாலே முழுக்க நம்ம ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் ஒரு செல்ல கண்ட்ரோல் பண்ண போறோம். எந்த மாதிரி வேல்யூஸ் அலோவ் பண்ணணும், எந்த மாதிரி வேல்யூஸ் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு ஃபார்முலாஸா பேஸ் பண்ணி தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ சிம்பிளா ஓகே கொடுத்துட்டேன், டெக்ஸ்ட் என்டர் பண்ண டெக்ஸ்ட் வராது. சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்த காலம் பாருங்க, எம்ப்ளாய் நேம். அதுக்கான ரூல் என்ன? ஒன்லி டெக்ஸ்ட்டை மட்டும் தான் அலோவ் பண்ணணும், அதுவும் அப்பர் கேஸா இருந்தா மட்டும் தான் அலோவ் பண்ணணும். ஓகேங்களா? இது எப்படி அச்சீவ் பண்றதுன்னா, சேம் அந்த காலமை செலக்ட் பண்ணிட்டு டேட்டா வேலிடேஷன் ஓபன் பண்ணி எனி வேல்யூக்கு பதிலா கஸ்டம் கொடுத்துருங்க. ஃபார்முலா அப்படின்ற டேப்ல இப்போ நம்ம ரெண்டு ஃபார்முலாவை கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணணும். நல்லா கவனிங்க, டெக்ஸ்ட் மட்டும் அலோவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா, நெக்ஸ்ட் அந்த டெக்ஸ்ட் அப்பர் கேஸ்ல தான் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா, இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்றதுக்கு ஒரு ஃபார்முலா. குழப்பமா இருக்குல்ல? இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த ரூலை நம்ம அச்சீவ் பண்ண போறோம். அது எப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் இங்க கேன்சல் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு செல்ல செலக்ட் பண்ணிட்டு அங்க என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும், ஒன்லி டெக்ஸ்ட் மட்டும் தான் வேணும். அதுக்கு சேம் நம்பருக்கு எப்படி வர வச்சோமோ அதே தான் இஸ் டெக்ஸ்ட் டைப் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் செல்ல செலக்ட் பண்றோம். நெக்ஸ்ட் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ என்டர் கொடுத்தீங்கன்னா ஃபால்ஸ்னு காட்டுதுங்களா, பிகாஸ் இங்க எந்த டெக்ஸ்டும் இல்ல. இப்போ நான் ஏதாவது டெக்ஸ்ட் போடுறேன், யுவன் டைப் பண்ணி என்டர் ஆச்சுன்னா இங்க ட்ரூன்னு காட்டுதுங்களா. இதுவே நம்பர்ஸ் டைப் பண்ற பாருங்க, என்ன காட்டுது, ஃபால்ஸ்னு காட்டுது. அதாவது இங்க நம்பர் இருந்தா ஃபால்ஸ்னு காட்டும், இதே டெக்ஸ்ட் இருக்கு அப்படின்னா ட்ரூன் தான் காட்டும். சரி, அப்போ ஃபர்ஸ்ட் ரூல கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் யுவன் டைப் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன், ட்ரூன் வருது. இப்போ அடுத்து ஒன்லி அப்பர் கேஸை மட்டும் தான் வர வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சிம்பிளா நம்ம ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்கிறத கேபிட்டல் லெட்டர்ஸா மாத்துறதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம், அப்பர். பாருங்க, ஈக்குவல் அப்பர் அப்படின்ற ஃபங்க்ஷனை ஓபன் பண்ணிட்டு இங்க இருக்கிற டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துட்டு என்டர் அடிச்சீங்கன்னா அப்பர்னு வந்துருச்சுங்களா. இப்போ இந்த செல்லுல இருக்கிற டெக்ஸ்ட்டை கேபிட்டல் லெட்டர்ஸா மாத்துறதுக்கு அப்பர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோமா. இதுவே இந்த செல்லுல இருக்கிற டெக்ஸ்ட் அப்பர் கிளாஸ்ல இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி ட்ரூ ஆர் ஃபால்ஸை கொண்டு வர வைக்கிறதுக்கு நம்ம எக்ஸாக்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போறோம். நல்லா கவனிங்க, இதுல இருக்கிறத டெலீட் பண்ணிட்டு ஈக்குவல் எக்ஸாக்ட் ஃபங்க்ஷன் ஓபன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் 1 கேக்குது பாத்தீங்களா, டெக்ஸ்ட் 1 அப்படின்ற இடத்துல இங்க இருக்கிற டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கமா, இப்போ என்ன பண்ணணும், இத அப்பர் கேஸா மாத்தணும். சோ மறுபடியும் அதுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் அப்பர்னு டைப் பண்ணிட்டு இந்த செல்லையே செலக்ட் பண்ணி பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி இன்னொரு முறை பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி இப்போ என்டர் கொடுத்துருங்க. இப்போ இந்த செல்ல இருக்கிற டெக்ஸ்ட் வந்து அப்பர் கேஸ்ல இல்ல அப்படின்னு காட்டுது, ஃபால்ஸ்னு காட்டுதுங்களா. இப்போ பாருங்க, யுவன் டைப் பண்ணிட்டு என்டர் பண்றேன், ட்ரூன்னு காட்டுது. அதாவது இந்த செல்லுல என்டர் பண்ணிருக்க வேல்யூ அப்பர் கேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லுது. சோ சிம்பிளா இப்ப டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் ஒரு ஃபார்முலா போட்டு ட்ரூன்ற வேல்யூ வர வச்சிட்டோம். அண்ட் எக்ஸாக்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அப்பர் கேஸ்ல மட்டும் தான் இருக்கணும், இருந்தா மட்டும் தான் ட்ரூ அப்படின்னு ஒரு வேல்யூ வர வச்சிட்டோமா. இப்போ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் கம்பைன் பண்ணி எடுத்துட்டு போய் நம்ம டேட்டா வேலிடேஷன் கஸ்டம்ல யூஸ் பண்ண போறோம். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ எக்ஸாக்ட் ஃபங்க்ஷன் இருக்குங்களா, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம், அண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போறோம். ரெண்டு ஃபங்க்ஷனை கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அண்ட்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, அண்ட்னு டைப் பண்ணி இப்போ ஓபன் பிராக்கெட் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் லாஜிக் 1ன்னு கேக்குதுங்களா, இங்க எக்ஸாக்ட் ஃபங்க்ஷன் தான் நம்மளுக்கு லாஜிக் 1. அப்படியே கடைசிக்கு வந்துட்டு கமா கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போறோம், இஸ் டெக்ஸ்ட் இஸ் இதன ஃபர்ஸ்ட் போட்ட ஃபங்க்ஷனை இஸ் டெக்ஸ்ட்னு டைப் பண்ணி ஓபன் பிராக்கெட் கொடுத்துட்டு மறுபடியும் இந்த செல்லையை செலக்ட் பண்றோம், பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு அண்ட் ஃபைனலா இன்னொரு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ என்டர் கொடுக்குறேன். ட்ரூன்னு வருதுங்களா. அதாவது டெக்ஸ்ட் மட்டும் தான் இருக்கணும், அதுவும் அப்பர் கேஸ்ல மட்டும் தான் இருக்கணும். இதுக்கான ஃபார்முலா போட்டாச்சு. இப்போ அப்படியே இந்த ஃபார்முலா பார்ல இருக்க ஃபார்முலாவை கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து இல்ல கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிட்டு இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டு டேட்டா டேப்ல டேட்டா வேலிடேஷன் எனி வேல்யூக்கு பதிலா கஸ்டம்னு கொடுத்துட்டு ஃபார்முலா பார்ல நம்ம காப்பி பண்ண ஃபார்முலாவை பேஸ்ட் பண்ணி இப்போ ஓகே கொடுத்துருங்க. இப்போ பாருங்க, யுவான் இருக்கு, அலோவ் பண்ணிருச்சா. இந்த செல்ல டெலீட் பண்ணிட்டு நான் இப்போ வேற நேம் கொடுக்குறேன், சூனா பானா அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்தேன்னா அலோவ் பண்ணல. ஏன், லோயர் கேஸ்ல இருக்கு. ஓகேங்களா? மறுபடியும் ரிட்ரை கொடுத்துட்டு அதே நேம் சூனா பானாவை என்ன பண்ண போறேன், கேப்ஸ்ல போட போறேன். சூனா பானான்னு டைப் பண்ணி இப்போ என்டர் கொடுத்தேன்னா அலோவ் பண்ணுதுங்களா. நெக்ஸ்ட் இப்போ நம்பர்
டைப் பண்றேன், அலோ பண்ணதான் பார்க்கலாம். அலோ பண்ணல, ஒன்லி டெக்ஸ்ட் தான், அதுவும் கேபிட்டல் லெட்டர்ஸ்ல இருந்தா மட்டும் தான் அலோ பண்ணுவேன்னு ஒத்த காலம் நிக்கிறாப்ல. சரி ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த ரூல் போலாம். இந்த காலம்ல நம்ம என்ன என்டர் பண்ணணும் அப்படின்னா, இந்த எம்ப்ளாய் என்னவா இருக்காரு, அந்த கம்பெனில என்னவா ஒர்க் பண்றாரு அண்ட் எந்த டெசிக்னேஷன்ல இருக்காருன்றத என்டர் பண்ண போறோம். அது 20 கேரக்டர்ஸ்க்கு மேல போகாம பாத்துக்க போறோம். அதாவது 20 லெட்டர்ஸ்க்கு மேல இருக்க கூடாது. ஓகேங்களா? அந்த ரூல் எப்படி கொண்டு வர போறோம் அப்படின்னா, அதுக்கும் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். என்ன ஃபார்முலா? லென்த் அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போறோம். லென்த்ன்றத என்னன்னு கேட்டீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்க ஒரு 4 லெட்டர்ஸ் இருக்கா, 4 கேரக்டர்ஸ் இருக்கா, இதுல எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு அப்படின்றத கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஈக்குவல் லென்த் அப்படின்ற ஃபங்க்ஷன் ஓபன் பண்ணி இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ என்டர் கொடுத்தீங்கன்னா 4ன்னு காட்டுதுங்களா? அதாவது இந்த செல்லுல இருக்கிற டெக்ஸ்டோட கவுண்ட் வேல்யூ 4. இப்போ இந்த டெக்ஸ்ட் நம்ம எப்படி மாத்த போறோம்னு கேட்டீங்கன்னா, சிம்பிளா பாருங்க, ஈக்குவல் லென்த் அப்படின்ற ஃபங்க்ஷன் ஓபன் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போறேன், லெஸ் தென் 20ன்னு கொடுக்குறேன். அதாவது 20க்கு கீழே இருக்கான்னு செக் பண்ணுன்னு கொடுக்குறோம். என்டர் கொடுத்தீங்கன்னா ட்ரூன் காட்டுது. ஏன் ட்ரூன் காட்டுது? இந்த செல்லுல இருக்கிற டெக்ஸ்டோட கவுண்ட் வேல்யூ 20க்கு கீழே இருக்கு, 4 லெட்டர் தானே இருக்கு, சோ ட்ரூன் காட்டுது. இதுவே கண்ணா அப்படின்னா ஏதோ டைப் பண்ணி வைக்கிறேன் பாருங்க, என்டர் கொடுத்தீங்கன்னா ஃபால்ஸ்னு காட்டுது. ஏன்? 20 லெட்டர்ஸ்க்கு தாண்டி போயிருச்சு. சோ நமக்கு தேவையான ட்ரூ ஆர் ஃபால்ஸை கொண்டு வர வச்சுட்டுமா? இப்போ என்ன பண்ண போறோம், இந்த ஃபார்முலாவை இந்த செல்லுக்காக போட போறோம். சிம்பிளா இங்க K10 இருக்கு பாத்தீங்களா, அந்த செல்லை அப்படியே டிலீட் பண்ணிட்டு இந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்டர் கொடுத்துடலாம். இங்க 20 லெட்டர்ஸ்க்கு மேல எந்த டெக்ஸ்டும் இல்ல, சரிங்களா? அதனால ட்ரூன்னு வருது. இந்த ஃபார்முலாவை அப்படியே கட் பண்ணிட்டு இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டு டேட்டா டேப்ல டேட்டா வேலிடேஷன் ஓபன் பண்றோம். இனி வேலிக்கு பதிலா கஸ்டம்ன்றதை கொடுத்துட்டு ஃபார்முலால நம்ம கட் பண்ண ஃபார்முலாவை கண்ட்ரோல் V கொடுத்து பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ என்டர் கொடுத்துறேன். நெக்ஸ்ட் இப்போ இந்த ரோல் அப்படின்ற காலம்ல நான் எதையாவது டைப் பண்றேன் அப்படின்னா 20 கேரக்டர்ஸ்க்கு உள்ள இருந்தா மட்டும் தான் அலோ பண்ணும், 20 கேரக்டர்ஸ்க்கு மேல இருந்தா அலோ பண்ணாது. பாருங்க, இது அலோ பண்ணிருச்சு. நெக்ஸ்ட் நான் இன்னும் கண்ணா பண்ணா டைப் பண்றேன், ஏதோ 20க்கு மேல டைப் பண்ணிட்டு இப்போ என்டர் கொடுத்தனா அலோ பண்ணல, ஏன்னா 20க்கு மேல இருக்கு. சரி ஓகே, சும்மா எதனா போட்டு வைப்போம், சூப்பர்வைசர் போட்டு என்டர் கொடுத்தனா. நெக்ஸ்ட் இப்போ அடுத்த காலம் போலாம். டேட் ஆஃப் ஜாயினிங், அதுக்கான ரூல் என்ன பாருங்க, 1995க்கு மேல இருக்கணும். அதாவது எம்ப்ளாயி எந்த வருஷம் ஜாயின் பண்ணாங்களோ அந்த வருஷம் இங்க என்டர் பண்ணணும். அந்த வருஷம் 1995க்கு மேல இருக்கணும். பிகாஸ் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது 1995ல தான். இப்போ எம்ப்ளாயி 1995க்கு அப்புறம் தான் ஜாயின் பண்ணிருக்க முடியும், கரெக்ட்டுங்களா? சோ இந்த காலம்ல 1995க்கு மேல ஜாயின் பண்ணியிருந்தா மட்டும்தான் இங்க என்டர் பண்ண முடியும். சோ ட்ரூ ஆர் ஃபால்ஸை வர வைக்க போறோம். அது எப்படின்னா, ஈக்குவல் இயர் அப்படின்னு டைப் பண்ணி ஓபன் பிராக்கெட் கொடுத்து இந்த ஃபர்ஸ்ட் செல்லை செலக்ட் பண்றேன். நெக்ஸ்ட் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணணும், கிரேட்டர் தென் கொடுத்துட்டு 1995 என்டர் கொடுங்க. ஃபால்ஸ்னு காட்டுது. ஏன்? இந்த செல்லுல எதுவுமே இல்லாதனால ஃபால்ஸ்னு காட்டுது. எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்க, 01 04 2000 கொடுத்துட்டு என்டர் கொடுத்தனா ட்ரூன்னு காட்டுது. ஏன்? 1995க்கு மேல இருக்கு, ட்ரூன்னு காட்டுது. இன்கேஸ் 1995க்கு பதிலா 1990 கொடுக்குறேன், ஃபால்ஸ்னு காட்டுது. அதாவது 1995க்கு கீழே போயிருச்சு. சோ இந்த ஃபார்முலாவை அப்படியே கட் பண்ணிட்டு இதை டெலீட் பண்ணிடுவோம். இந்த ரேஞ்ச் அப்படியே செலக்ட் பண்ணிட்டு எப்பயும் போல டேட்டா டேப்ல டேட்டா வேலிடேஷன் எனி வேல்யூக்கு பதிலாக கஸ்டம் கொடுத்துட்டு ஃபார்முலால நம்ம கட் பண்ண ஃபார்முலாவை பேஸ்ட் பண்றேன், என்டர் கொடுக்குறேன். இப்போ நான் டேட் என்டர் பண்றேன் பாருங்க, 24ன்னு கொடுத்தா அலோ பண்ணது, 1993ன்னு கொடுத்தா அலோ பண்ணலை. சோ இந்த ரூலை நம்ம கொண்டு வந்துட்டோம். அடுத்த காலமுக்கு போலாம். சேலரி, நல்லா கவனிங்க. அந்த சேலரின்ற காலமுக்கு நம்ம என்ன ரூல் செட் பண்ணிருக்கோம், எம்ப்ளாய் ஐடி ஈக்குவல் டு எம்ப்ளாய் ஐடின்னு போட்டிருக்கேன். அப்படின்னா என்னன்னா, இங்க எம்ப்ளாய் ஐடியை என்டர் பண்ணா மட்டும்தான் நான் இந்த காலம்ல சேலரி அப்படின்ற செல்லுல ஏதாவது ஒரு சேலரி என்டர் பண்ண விடும். நல்லா கவனிங்க, இந்த எம்ப்ளாய் ஐடின்ற செல்லுல எம்ப்ளாய் ஐடியை டைப் பண்ணா மட்டும்தான் இங்க சேலரின்ற செல்லுல எனக்கு சேலரியை டைப் பண்றதுக்கு இந்த செல் வந்து எனக்கு அலோவ் பண்ணணும். அதை கிளிக் பண்ணனா இப்ப நார்மலா இப்படி கிளிக் பண்ணி டைப் பண்ண டைப் ஆகுதுங்களா, அந்த மாதிரி டைப்பே ஆகாது. எம்ப்ளாய் ஐடியே இருந்தா மட்டும் தான் டைப் பண்ண விடும். அந்த ரூலையே எப்படி கொண்டு வர போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்து இஸ் பிளாங்க் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன். ஈக்குவல் இஸ் பிளாங்க் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை டைப் பண்ணி ஓபன் பிராக்கெட் கொடுக்குறேன். இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாருங்க, இப்போ இந்த எம்ப்ளாய் ஐடின்ற ஃபர்ஸ்ட் செல்லை செலக்ட் பண்ணிட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன், ஃபால்ஸ்னு காட்டுது. ஏன்? இஸ் பிளாங்க் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து ஒரு செல்லை செக் பண்ணி அது பிளாங்கா இருந்தா ட்ரூன்னு காட்டும், இல்ல பிளாங்கா இல்ல அதுல ஏதோ ஒரு வேல்யூ என்டர் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா ஃபால்ஸ்னு காட்டும். சோ நம்மளுக்கு ஃபால்ஸ்னு காட்டுதா. ஆனா நம்மளுக்கு இங்க என்ன தேவை, இந்த செல் வந்து பிளாங்கா இருந்தா அலோ பண்ணக்கூடாது. இந்த ஃபார்முலாவை அப்படியே காப்பி பண்ணி எடுத்துட்டு போய் டேட்டா வேலிடேஷன்ல போட்டோம்னா நம்மளுக்கு என்ன பண்ணும், ட்ரூன்ற வேல்யூ வந்துச்சுன்னா நம்மளுக்கு அலோ பண்ணும், ஃபால்ஸ்ன்ற வேல்யூ வந்துச்சுன்னா நம்மளுக்கு அலோ பண்ணாது. ட்ரூன்ற வேல்யூ என்னங்க, பிளாங்க். அப்ப நம்மளுக்கு தலைகீழா இருக்கு.
ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், நாட் அப்படின்ற ஃபங்க்ஷனை இதுக்கு முன்னாடி இன்க்ளூட் பண்ண போறோம். ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் நாட் அப்படின்ற ஃபங்க்ஷனை ஓபன் பண்ணிட்டு லாஜிக்ல இந்த லாஜிக் தான் கடைசியா வந்து பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ என்டர் கொடுத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா மாறிச்சிட்டு பாருங்க. இஸ் பிளாங்க்கு ஆப்போசிட்டா மாறிடுச்சு. அதாவது இந்த செல்லுல வேல்யூஸ் இருக்கு அப்படின்னா ட்ரூன்னு காட்டுது, வேல்யூஸ் இல்ல அப்படின்னா ஃபால்ஸ்னு காட்டும். நான் டெலீட் பண்ணிடுறேன். ஃபால்ஸ்னு காட்டுதுங்களா, இதே நம்பரை டைப் பண்றேன், ட்ரூன்னு காட்டுதுங்களா. இப்போ நம்மளுக்கு தேவையான ஃபார்முலா வந்துருச்சு. இந்த ஃபார்முலாவை அப்படியே கட் பண்ணிட்டு அங்க போடலாம். கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இந்த காலமை செலக்ட் பண்ணிட்டு டேட்டா வேலிடேஷன்ல எனி வேல்யூக்கு பதிலா கஸ்டம் ஃபார்முலா பார்ல கட் பண்ண ஃபார்முலாவை பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். நம்ம என்ன பண்ணோம், டேட்டா வேலிடேஷன் போனோம், ஃபார்முலாஸை டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டோமா. இங்க தான் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாருங்க, இக்னோர் பிளாங்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை நம்ம டீசெலக்ட் பண்ணாம விட்டுட்டோம். டிஃபால்ட்டா இது செலக்ட் பண்ணியே இருக்கும். இக்னோர் பிளாங்க்ன்றது நம்மளுக்கு இங்க பிளாங்கா இருந்தா அது தெரியணும். ஸோ இதை அன்செக் பண்ணிட்டு இப்போ ஓகே கொடுக்குறேன். இப்போ நான் சேலரி டைப் பண்ண அப்படின்னா அலோ பண்ணாது, ஏன்னா இங்க எம்ப்ளாய் ஐடி என்டர் பண்ணவே இல்லை. ஓகே கைஸ், இங்க இருக்கிற எல்லா காலமுக்கும் ஒவ்வொரு ரூலை செட் பண்ணி கஸ்டம் டேட்டா வேலிடேஷன் மூலமா கண்ட்ரோல் பண்ணிட்டோம். ஓரளவுக்கு கஸ்டம் டேட்டா வேலிடேஷன்ல எப்படி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணணும்ன்றது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி எக்ஸல் பத்தின வீடியோஸை கண்டினியூ நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டே வரோம். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட் செக்ஷன்ல எதையாவது ஒன்று போட்டு விட்டு போடுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.